Indian Media Works presents Indian Awards 2024. இந்தியன் அவார்ட்ஸ் 2024 வந்துட்டு ஒரு மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ரெட் கார்பெட்டில் ஏன் கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன். ஓகே. உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் சார். எனக்கு மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்கும் அந்த கேள்வி வரும். எப்படி இவரால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக பார்க்கிங்கும் பார்த்தோம். ஒரு நார்மலாக நல்லா பேசக்கூடிய ஆளாகவும் இருக்கீங்க. திடீர்னு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தா ஒரு கோவப்படக்கூடிய வில்லன் மாதிரியும் இருக்கீங்க. காமெடியும் பண்ணுறீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் கூட 2K கிட்ஸ் வந்து உடனே பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கீங்க. எப்படி சார் இந்த வித்தை? இல்லை, அது இந்த மாதிரி அந்த கேரக்டரை வடிவமைக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ரெண்டாவது நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது என்னென்னாக்கா, பெரியவர்கள் இப்போ நீங்கள் சிவாஜி அப்பா எடுத்துங்க, கமல் அண்ணா எடுத்துங்க, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரையாவது பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மேனரிசம் என்ன அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நம்மளும் பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ, இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையிலேயே நம்முடைய வாழ்க்கையிலேயே சந்திக்கிறோம். ஓகே. அப்போ சந்திக்கும்போது அவர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, திடீர்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அடுத்த செகண்ட் அவங்களுக்கு ஒரு மூடு ஆகிப்போச்சுன்னாக்கா அது வேறு எப்படி பேசுகிறாங்க, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அப்படியே பிரதிபலிக்கிறது தானே. ஓகே, அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றும் பெருசு. கண்டிப்பாக. எப்படி சார், நடிப்பை பற்றி கேட்டாலே சிவாஜி அப்பான்ற அந்த வார்த்தை இல்லாமல் நீங்கள் எந்த இன்டர்வியூமே முடிக்கிறது இல்லையே சார்? ஆமாங்க. நீங்கள் யார்கிட்ட கேளுங்க, அவர் தானே சொல்லுவாங்க. ஓகே. அதனால் நான் அவருடைய ஒரு பெரிய பக்தன் அப்படின்னு வச்சுருங்க. ஓகே. விருதுகளும் நடிகர்களும் உங்களுக்கு எந்த உடன்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியல, எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. உங்கள் மைண்ட் செட்டில் விருதுகள் நடிகர்கள்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சரி, விருதுகள்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா ஒரு இன்சென்டிவ் வச்சுங்க. ஹாப்பி ஆகிடுவான், ஜாலி ஆகிடுவான். இன்சென்டிவ் அதை நிச்சயமாக அதை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடுமையாக உழைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. நாம் செய்த ஒரு விஷயத்திற்காக நாம் சாதித்து விட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அவங்க அந்த மாதிரி, இவர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற அவார்டு அப்படின்னு அதை எடுத்துக்கிறதை விட, இப்போ நீ பண்ணதை விட இன்னும் ஃப்யூச்சரில் நல்லா பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக சார், உங்கள் சாதனைகள் தொடரணும். உள்ளே ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் உள்ள என்ஜாய் பண்ணுங்க. நன்றி 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 சார். யங்கஸ்ட் ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர் 2024 மிஸ்டர் முகமது ஆசிஃப் இருக்காரு. INOA இன்டர்காப் சர்வீஸ். எஸ், ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? யா ஐம் குட். ஸோ ஒரு பெரிய அவார்டு நினைக்கிறேன் ஆக்சுவலி இது. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒருத்தர் ஆண்டர்பிரனர் ஆகுறாரு அப்படின்னாலே எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி? ஆக்சுவலி இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங் இமேஜினேஷன். ஓகேங்களா, நான் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு. ஸோ ஐ வாஸ் கெட்டிங் ஹாப்பி டுடே. ஓகே. இந்த அவார்டு சாதாரணமாக அவார்டுன்றது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிடாது. ஸோ இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுக்கு என்னுடைய இறைவனுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய பேரண்ட்ஸ், ஓகே, ஸோ என்னுடைய சப்போர்ட்டர்ஸ், ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. பட் பர்டிகுலராக இதில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். பட் இதில் இறங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் தான் என்ன சொல்லுவீங்க? பிஸ்னஸ் பொறுத்த வரைக்குமே இப்போ எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் மேஜராக பார்க்குறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கு முக்கியமான நீடு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஒரு கிரேட் ஐடியாவோட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலே அந்த பிஸ்னஸை ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணலாம். ஓகே. இந்த INOA இன்டர்காப் சர்வீஸ் பற்றி சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இட்ஸ் இனோவா இன்டர்காப் சர்வீசஸ். ஸ்டார்ட் அப்பில் ஜஸ்ட் லைக் தட், அதாவது ஒரு சின்ன குடோனில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இது. ஓகே. ஒரு சின்ன எங்கள் ஃபாதருடைய சின்ன குடோனில் ஆல்மோஸ்ட் 5 years ஆகுது. இந்த 5 yearsல லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், லாட்ஸ் ஆஃப் அப் அண்ட் டவுன்ஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முக்கியமாக என்னுடைய உழைப்புன்னு மட்டும் சொல்லிட முடியாது. ஸோ என் கூட இருக்கிறவங்க சப்போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ என்னுடைய நண்பருடைய சப்போர்ட். ஸோ இதெல்லாம் இல்லாமல் என்னால் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாதுன்றது தான் என்னுடைய இது. பட்
இந்த மூமெண்ட்டில் நான் எல்லாருக்குமே அதுக்காக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் லைனை வந்து லைஃப்பில் ஒரு லெசனாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் ஆகிற ஒரு லைனை என்ன சொல்லுவீங்க? நான் எடுத்துக்கிட்ட லைன் என்னென்னா, மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ஓகே, சூப்பர், நைஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விழாவுக்கு வந்திருக்கும் போது. நான் கொஞ்சம் ரொம்ப நிறைய பேசலை, கொஞ்சம் நேரம் பேசிடுறேன். முதல்ல அவங்கள நான் பார்த்தது வந்து கனிமரா ஹோட்டலில். அப்போ அவங்க கொடி மாதிரி இருந்தாங்க, நான் நிறைய முடியோடு இருந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை அந்த அண்ணன் அப்படின்னு கூப்பிடுறது இதயத்தின் அடித்தளம் வரை சென்று பரவி ஒரு மகிழ்ச்சியை காய்ந்த நிலத்தில் பெய்த முதல் மழை போல் பரவச் செய்யக்கூடிய ஒரு உணர்ச்சி. 45 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சினிமாவிலும் சின்னத்திரையிலும் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பிறந்த நாளில் அவர்களுக்கு வந்து இப்படி ஒரு விழா எடுக்கின்ற இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நடக்க முடியும் வரை நடந்து நடித்து கொண்டிருக்க வேண்டும். நடக்க முடியாவிட்டால் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாவது நடிக்க வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அதற்குண்டான ஆயுளை அவர்களுக்கு தர வேண்டும். நன்றி, வணக்கம். இங்கே கூடியிருக்கும் என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் ஆண்டாள் பள்ளிக்கூடத்தின் நிறுவனத்தாருக்கும் மேலும் என்னை அன்பாக மேடைக்கு அழைத்த அன்பு உள்ளவங்களுக்கும் இன்று 45வது ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி சகோதரி சொல்லல சரி வடிவுக்கரசி அவர்களுக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேருமே எப்பவுமே அரட்டை தான். அது என்னை பார்த்தா வாடப்படன்னு பேசாது, வாங்க ரொம்ப மரியாதையாக தான் பேசும். நான் தான் கொஞ்சம் ஏகத்தாளமாக பேசுவேன். நான் எப்பயுமே ஏகத்தாளமாக பேசுகிறவன் தான். எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு நடிகை. ஃபேமிலியெல்லாம் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க. வடிவுக்கரசி நடித்தா யாருமே எரிச்சலாவோ அதுவோ இல்லாமல், வில்லியாக நடிக்கும் போது கெட்ட பேர் வாங்கித்தான் ஆக வேண்டும். இப்போ நான் வாங்காத திட்டா இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கோம். என் குடும்பமே திட்டு வாங்கிட்டு இருக்கிற குடும்பம் தானே. மொத்தமாக திட்டு வாங்கினா தான் நான் வளர முடியும். ஸோ இப்போ இங்கே பார்க்கும் போதெல்லாம் சின்னத்திரையை சேர்ந்த நடிகைகள்லாம் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் மட்டும்தான் என்னை வடிவுக்கரசி என்னை பீட் பண்ணிடுச்சு. சின்னத்திரையிலையும் கண்டினியூவாக நடிக்குது, படத்துலையும் கண்டினியூவாக நடிக்குது. உங்களுக்கு எப்படி இப்படி டைம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் உண்மையிலே நான் இப்போ படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன், யாராவது சின்னத்திரையை கூப்பிட்டா சோர்ந்துருவேன், அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிடுவேன். ஆனால் அதே போல் எனக்கு முன்னால் பேசிய பாஸ்கர் பெரிய அறிவாளி. இன்னைக்கு வந்து தமிழ் ஃபீல்டில் நம்பர் 1 கேரக்டர் ஆக்டர். இன்னைக்கு பாஸ்கர் வந்து நம்பர் 1 கேரக்டர் ஆக்டர். ரொம்ப நல்லா பண்ணுறான், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுறான். இப்போ நாங்கள் நடித்த 3 பேர் சேர்ந்து சாமானியன் படத்தில், அதில் எங்கள் 2 பேரை பற்றி எழுதியிருக்காங்க. எழுதியிருக்கிற அளவுக்கு இப்போ இருக்கும் இந்த லெவலில் கூட. இன்னும் நம்ம கையை விட்டு போகல சினிமா நினச்சிக்கிட்டு. வடிவுக்கரசி போன்றவர்கள்லாம் அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பொதுவாக எவ்வளோ எந்தூவாக இருப்பாங்க, எல்லாரோடையும் சந்தோஷமாக பேசுவாங்க. சீரியஸாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் கலன்னு பேசுவேன். ஏன்னா நான் பூந்தாலே வெங்கலபாத்திர கடவுள யானை பூந்த மாதிரி நான்லாம் ஒரு சத்தத்தோடு தான் இருப்பேன். இட் இஸ் அ வெரி ப்ரவுட் திங். நான்லாம் வந்து இவங்களோட நடிச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கிறேன்னு சொல்லி, எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு என் தாயார் தனலட்சுமி அம்மாள் சார்பாகவும் என்னுடைய தந்தையார் நடிகை எம்ஆர் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் பார்க்குற எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து வேறு மாதிரி இருக்கார். அவர் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா வந்து அந்த காதில் வைக்கிற செடியாக இருக்கட்டும், அதே சீக்கிரம் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்லாங்கில், சென்னை ஸ்லாங்கில் நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு கைத்தட்டுற குரூப் அவ்வளோ பேர் இருக்கும். எத்தனை பேர் இருக்கீங்க?
இந்த பேசுறதுக்கு முன்னாடி தான் கையை தட்டாங்களா, அப்புறம் இன்னும் என்ன பேச சொல்றீங்க? அண்ணாச்சி ஏங்க பாருங்க, சும்மா இப்போ நீங்கள் சொன்னதுக்காக வந்து அவ்வளோ பேர் விசில் அடிக்கிறாங்க, கொள்றாங்க. அப்புறம் என்னத்த பேசி கிடக்கிறத சும்மா போய் தங்கச்சிக்கு விஷஸ் ஜிப்ரீஸ்ல விசுர்குலாத்து ராத்திரிகேஷ் கம்பக்சி டைலேரிய மக்கள் சொல் தும்மனா அப்படின்றது அந்த டைலாகே மாற்றிடுறீங்க. சார் உண்மையிலேயே சார் த கோல்டன் சோல்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம ஒரு பட்டியல் எடுத்தோம்னா அது 3 பேர் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. இந்த தருணத்தில் அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் தீஸ் அமேசிங் சோல்ஸ். தங்கச்சி பிறந்த நாளுக்கு வந்த அண்ணன்களுக்கு சிட்டி ஃபாக்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான மொமெண்ட் ஒன்று.